வணக்கம் ராதிகா. சென்னை அம்பத்தூர் அடுத்த பற்றவாக்கம் பகுதியில் வடமாநில தொழிலாளி ஒருவர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அம்பத்தூர் அடுத்த பற்றவாக்கம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து உதிரி பாகங்களை ஏற்றி வந்த கனரக வாகனத்தை கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஓட்டுநர் அவினாஷ் சிங் இயக்கி வந்தார். வாகனத்தை பற்றைவாக்கம் பகுதியில் சாலை ஓரமாக அவர் நிறுத்த முயன்ற போது அருகே இருந்த மின் கம்பத்தின் மீது வாகனம் உரசியது. இதில் கனரக வாகனத்தின் மீது மின்சாரம் பாய்ந்து உடனடியாக தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது அங்கே சாலை ஓரமாக நடந்து வந்த பீகார் மாநிலத்தை சேர்ந்த வடமாநில தொழிலாளி தீபக் குமார் தனது கையில் பிடித்திருந்த இரும்பு குடையை எதிர்பாராத விதமாக கனரக வாகனத்தின் மீது உரசிவிட்டார். இதனால் அவரது உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டார். அது மட்டுமின்றி சம்பவ இடத்திலேயே அவர் துடிதுடித்து உயிரிழந்தார். இந்த தகவல் தொடர்பாக உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அம்பத்தூர் தொழில்பேட்டை தீயணைப்பு துறையினர் லாரியில் எரிந்து கொண்டிருந்த தீயை விரைந்து அணைத்தனர். அது மட்டுமின்றி லாரி ஓட்டுநரை அவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த தீபக் குமார், வடமாநில தொழிலாளி தீபக் குமாரின் உடலானது பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் அறிந்து வடமாநில தொழிலாளர்கள் அங்கு திரண்டனர். விபத்து குறித்து ஓட்டுநரிடம் தீவிர விசாரணையானது போலீசார் முடக்கிவிட்டுள்ளனர். அவினாஷ் சிங் எதிர்பாராத விதமாக எப்படி அதில் உரசினார், மின்சாரம் எப்படி பாய்ந்தது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் அம்பத்தூர் தொழில்பேட்டை போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இருப்பினும் வடமாநில தொழிலாளி ஒருவர் எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.